ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கரூர் கிச்சன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான புளிச்சக்கீரை ரெசிபியோட தான் நான் வந்திருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கிராமத்து ஸ்டைல் புளிச்சக்கீரைன்னு சொல்லலாம். பட் வந்து என்ன, கிராமத்தில் எங்கள் பாட்டிலாம் வந்து கிராமத்துலன்னு கிடையாதுங்க, என் பாட்டிலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மண் சட்டி வச்சுருப்பாங்க. ஸோ அதில் தான் வேக வைப்பாங்க. என்கிட்ட மண் சட்டி இல்லை அப்படிங்கிறனால இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் ஒரு அரை பாத்திரம் அளவுக்கு தண்ணி ஊற்றி அதை நல்லா கொதிக்கிடணும். கொதிச்சதுக்கப்புறமா நான் ஒரு கட்டு புளிச்சக்கீரையை வந்து இந்த மாதிரி ஆஞ்சி அதை வந்து நல்லா வாஷ் பண்ணி அதை வந்து நான் வந்து போட்டுடுறேன் தண்ணியில். ஸோ தண்ணியில் போட்டதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த கரண்டி வச்சுலாம் கிண்டக்கூடாதுங்க. ஏன்னா அப்படி கிண்டாமல் இருந்தோம்னா நம்மளுக்கு கீரை வந்து சீக்கிரமாக வெந்து வந்துடும். இப்படி மேலே இருக்குது, தண்ணி வந்து அடியில் இருக்குதுன்னு நீங்கள் நினைக்க வேணாம். நல்லா அது வேக வேக தண்ணிலாம் மேலே நல்லா கொதித்து வருங்க. ஸோ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தாங்க, அது வேக வேக நல்லா தண்ணியெலாம் கொதித்து இந்த மாதிரி பொங்கு வர மாதிரிலாம் வரும். ஸோ நீங்கள் அப்போதைக்கு அடுப்பை வந்து மீடியமில் வச்சுக்கலாம். ஏன்னா வந்து கேஸ் ஸ்டவ்லலாம் அந்த தண்ணி விழுறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கீரை நல்லா வெந்துருச்சுங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த கீரையில் இருக்க தண்ணியெலாம் வடிச்சுட்டு அதை வந்து நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறோம். பட் வந்து எங்கள் அம்மாச்சியில் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்திங்கன்னா இந்த மண் சட்டியிலேயே தான் அங்கே வேக வைப்பாங்க. வேக வச்சுட்டு அதை வேணுங்கிற அளவுக்கு தண்ணியை வடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதை வந்து பருப்பு கடையிற மத்து இருக்குது பார்த்திங்களா, அதில் வந்து நல்லா அப்படி கடைஞ்சி எடுத்துருவாங்க. பட் என்கிட்ட மண் சட்டி இல்லை அப்படிங்கிறதுனால நான் வந்து இந்த மாதிரி மிக்சியில் போட்டு அரைக்க போகிறேன். ஸோ இதுவுமே ஒரு குயிக்கான ஈஸியான மெத்தட் தான், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். ஸோ இந்த மெத்தடுமே நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். மண் சட்டிலாம் இல்லை அப்படின்னா அந்த மாதிரி செஞ்சிங்கனாலும் அது பாரம்பரியமாக செஞ்சிடுறது, அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் புளிச்சக்கீரையை தண்ணியெலாம் வடிச்சுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டேன். இப்போ வந்து இதை அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு கடாய் வந்து வச்சுருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சு அந்த கடாயில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் கடலெண்ணெய் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கிறேன். அதாவது இது 2 ஸ்பூன் அது 2 ஸ்பூன் அப்படி சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெய் சேர்க்கறது மூலயமா என்னென்னா நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். நல்லெண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா உடம்புக்கு குளிர்ச்சி, அதனால் அதுவுமே ரொம்ப நல்லது. ஸோ இதில் நம்ம சேர்க்குற எல்லா இன்க்ரீடியன்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸாகவும் இருக்குன்னு நினைக்கலாம். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நான் சின்ன வெங்காயம் சேர்க்க போகிறேன். நான் முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே சின்ன வெங்காயம் தாங்க சேர்ப்பேன். அது வந்து ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. அதில் நிறைய மருத்துவ குணங்களும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். அதனால் இப்போ வந்து எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் வந்து கடுகு, ஒரு 4-5 வெந்தயம் போட்டிருக்கேன். ஸோ இது ரெண்டுமே ரொம்ப வெந்தயம் சேர்த்துறாதீங்க, சும்மா கொஞ்சமாக 4-5 அந்த மாதிரி சேர்த்திங்கனாலே போதும். அடுத்து ஒரு ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா சீரகம் சேர்த்துருக்கேன். ஸோ இந்த 3மே நல்லா பொரிஞ்சிக்கணும். இந்த 3மே நல்லா பொரியணுங்க. பொரிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம தேவையான அளவு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கருவேப்பிலை ஆட் பண்ணியாச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வரமிளகா ஆட் பண்ணிக்கலாம். வரமிளகா வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 5-6 பெரிய பெரிய வரமிளகாவாக எடுத்து அதை வந்து இந்த மாதிரி இது பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த புளிச்சக்கீரைக்கு மெயினான ஒரு இன்க்ரீடியண்ட் என்னென்னு பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயங்க. சின்ன வெங்காயமாக இந்த மாதிரி கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு 200 கிராம் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். ஒரு புத்து மதிப்பாக தாங்க சொல்கிறேன், நான் வந்து அளந்து பார்த்துலாம் சொல்ல. ஸோ 200 கிராம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன். ஏன்னா புளிச்சக்கீரைக்கு சின்ன வெங்காயம், இது வந்து நிறைய வெங்காயம் வந்து சேர்த்திங்கன்னா சாப்பிட்றதப்ப நல்லா நறுக்குன்னு டேஸ்டியாக இருக்கும். அதனால் ஸோ சின்ன வெங்காயம் சேர்த்து இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. நீங்கள் பெரிய வெங்காயம் சேர்க்குறவங்களா இருந்தால் சேர்க்கலாம். பட் வந்து சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா அதோட டேஸ்ட்டும் தனியாக இருக்கும், ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து இதையும் சேர்த்து வணக்கி மிக்சியில் போட்டு அரைச்சிடுவாங்க. அந்த மாதிரி பண்ணாதீங்க. இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்றப்ப அந்த வெங்காயமோட இது, அந்த மிளகாவோட அரோமா அதெல்லாமே ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கணுங்க. வெங்காயம் நல்லா சுருள வதங்க தான் அந்த கீரைக்கு வந்து டேஸ்டி கொடுக்கும், அதாவது டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ வந்து நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஸோ நீங்கள் பார்த்து உப்பு சேர்த்துக்கோங்க. நான் வந்து
கரெக்டாக இருந்துச்சு நான் அப்போ போட்ட உப்பு. பட் வந்து நீங்கள் சேர்க்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கூட இது பண்ணிக்கலாம், ஏன்னா உப்பு அதிகமாக போயிடக்கூடாது. அதனால ஸோ உப்பு சேர்த்துட்டு அதை வந்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுருங்க. ஸோ வெங்காயம் நல்லா வதங்கி வரணும், அப்போ தான் அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி புளிச்சக்கீரை பண்ணி நல்லா சுட சுட சாப்பாடு போட்டு அந்த புளிச்சக்கீரை போட்டு அதில் லைட்டாக கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம புளிச்சக்கீரை தாங்க ஆட் பண்ண போகிறோம். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா அரைச்சி வச்சுருக்க புளிச்சக்கீரையை வந்து எடுத்து ஆட் பண்ண போகிறேன். ஸோ புளிச்சக்கீரையை ஆட் பண்ணி அதையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த வெங்காயத்தோடு நல்லா கலந்து விட்டுறணும். நம்ம வந்து சாப்பிட்றப்போ கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஆட் பண்ணாலே போதும், ஏன்னா இப்போ நம்ம குக் பண்ணும்போது நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கோம். அப்படிங்கிறனால நீங்கள் ரொம்ப நல்லெண்ணெய் ஆட் பண்ணிடாதீங்க. ஸோ பார்த்திங்கன்னா கீரை கம்மியாகவும் வெங்காயம் அதிகமாகவும் இந்த மாதிரி தாங்க இருக்கணும். இந்த மாதிரி இருந்தால் நிறைய பேத்துக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம ஊற்றின எண்ணெய் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த கீரையோட நல்லா செட் ஆயிடுச்சு. ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி கூட நிறைய நாள் ஒரு 1 வீக் கூட சாப்பிட்லாம். நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும், கெட்டு போகாதுங்க. நீங்கள் வெளியிலையே வச்சு கூட சாப்பிட்லாம், கெட்டு போகாது, நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம நல்லெண்ணெய் சேர்த்துருக்கோம் அதனால். ஸோ பார்த்திங்கன்னா அவ்வளோதாங்க, நம்மளுக்கு சூப்பரான புளிச்சக்கீரை வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதை வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சுட சுட சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் உங்கள் வீட்டு கிச்சனில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.